2008 உலகத்தில் யாராலையும் நம்ப முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தொழில் ஷிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நம்ம கிட்ட பல நோய்களுக்கு மருந்து இருக்கு. ஆனால் இன்னமும் ஹெச்ஐவியை குணப்படுத்தக்கூடிய மருந்து ஏன் கண்டுபிடிக்க முடியல? அது மிகவும் கடினமாக இருக்குது. 2008 பெர்லினை சேர்ந்த டிமோத்தி ரே பிரவுன் உலகின் முதல் நபர் ஹெச்ஐவியிலிருந்து குணமடைஞ்சாரு. 70 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் உலகில் ஹெச்ஐவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரவுன் மட்டும் எப்படி இதுலேருந்து குணமடைஞ்சாரு அப்படின்றது மிகவும் ஆச்சரியமாகவும் இன்னமும் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஏன் இதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது? இன்னைய வரைக்கும் அதற்கான சரியான ஒரு மருந்து இல்லையே அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹெச்ஐவி வைரஸ்னால் என்ன, அது எப்படி பரவுது, அது என்னதான் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு போவாங்க. ஹெச்ஐவி என்பது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸஸ். அதாவது இது மனிதர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க செய்யக்கூடிய ஒரு வகையான வைரஸ். ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய உடல் திரவத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு இது பரவுது. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தம், விந்து, யோனி திரவம், தாய்ப்பால் இதில் ஏதாவது ஒன்று பாதிப்பு இல்லாதவங்களுடைய இரத்த நாளங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்றுது. இப்படி இரத்த நாளத்துக்குள்ளார வர ஹெச்ஐவி வைரஸ்கள் மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு வகையான டி ஹெல்பர் செல்னு சொல்லக்கூடிய அணுக்களை மட்டுமே தாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அணுக்களை தாக்கி இந்த அணுவோடைய மரபு அணுவில் தன்னுடைய மரபு அணுவை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. பிறகு இந்த டி ஹெல்பர் செல் ரெண்டாக பிரியும் போது, அதாவது ஒரு அணு இன்னொரு அணுவை உருவாக்கும் போது அதோடைய மரபு அணுவான டிஎன்ஏவும் ரெண்டாக உருவாகும். அப்போது இந்த வைரஸோடைய டிஎன்ஏ அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுவும் ரெண்டாக உருவாகுது. மனிதன் எப்படி தனித்தனியாக கை கால்லாம் முளைச்சி அந்த கை கால்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக உருவாக முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா முடியாது இல்லையா? ஆனால் இந்த வைரஸ் தனித்தனியாக உருவாகி, அதாவது அந்த வைரஸோடைய ஒவ்வொரு உடல் பாகங்களும் தனித்தனியாக உருவாகி ஒன்று சேரக்கூடியதாக இருக்குது. இப்படி உருவாகி ஒன்று சேர்ற வைரஸ் இன்னொரு டி ஹெல்பர் செல்லை தாக்கி பல வைரஸ்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஹெச்ஐவி வைரஸ் 10 மில்லியன் ஹெச்ஐவி வைரஸ்களை உருவாக்குது. ஆனால் ஏன் டி ஹெல்பர் செல்ஸை மட்டும் தாக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஹெச்ஐவி வைரஸோடைய வெளி தோற்றமும் டி ஹெல்பர் செல்ஸோடைய வெளி தோற்றத்தில் இருக்கிற வேதி பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது டி ஹெல்பர் செல்ஸை மட்டும் தாக்கக்கூடியதாக இருக்குது. பெரும்பாலும் பாதுகாப்பற்ற உடலுறவு, அசுத்தமான ஊசிகளை பயன்படுத்துவது தான் ஹெச்ஐவி ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபருக்கு பரவுவதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஹெச்ஐவி காற்று, தண்ணீர், யதார்த்தமான உடல் தொடுதலின் மூலயமா பரவுவது கிடையாது. ஹெச்ஐவி வைரஸ்கள் ரெட்ரோ வைரஸ் வகையை சார்ந்தது. அதாவது பாதிப்புக்குள்ளான அணுக்களுடைய மரபு அணுக்கு பதிலாக தன்னுடைய மரபு அணுவை மாற்றி எழுதும் வல்லமை படைத்தது. சரி, ஒரு நபருக்கு இப்போது ஹெச்ஐவி வந்துடுது, அது எப்போ எய்ட்ஸாக மாறுது? அல்லது ஹெச்ஐவி வந்தாலே ஒரு நபர் எய்ட்ஸுக்குள்ளா வரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதற்கான பதில், முதல்ல ஹெச்ஐவி பாதிப்புக்குள்ளான நபருடைய உடம்புல டி ஹெல்பர் செல்ஸோடைய எண்ணிக்கை குறைய தொடங்கும். டி ஹெல்பர் செல்ஸ் நம்ம உடம்பை பாக்டீரியா மற்றும் ஃபங்கலுடைய பாதிப்புல இருந்து காப்பாற்றக்கூடியது. இப்படி இதோடைய எண்ணிக்கை குறையறதால பாக்டீரியா மற்றும் ஃபங்கலால் வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம உடம்பை மிக சுலபத்தில் தாக்கக்கூடும். டி ஹெல்பர் செல்ஸோடைய எண்ணிக்கை குறைஞ்சு மற்ற நோய்கள் வருது இல்லையா, இந்த நிலையை தான் எய்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அவ்வளோ சுலபத்தில் வரக்கூடியது கிடையாது. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தே அவங்களுக்கு எய்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் வரும், எவ்வளோ குறைவாக வரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடும். இப்போ ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருக்குன்னா அவங்களுக்கு டி ஹெல்பர் செல்ஸோடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதோடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா? இதை பொறுத்து தான் ஒரு நபர் எய்ட்ஸாக மாறுறதும் மாறாததும் இருக்குது. இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த எய்ட்ஸ் மாறுறதற்கு முன்னாடியே அதை மாறாமல் தடுக்க முடியும். அவங்களுடைய ஹெச்ஐவியோடைய எண்ணிக்கையை கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி. இது என்ன பண்ணுதுன்னா, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபருடைய டி ஹெல்பர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்பர் செல்ஸ்குள்ளார போயிட்டு அந்த ரெட்ரோ வைரஸ் தன்னுடைய மரபு அணுவை பாதிக்கப்பட்ட நபருடைய மரபு அணுவில் மாற்றி எழுதாமல் தடுக்கும். இதன் மூலம் ஹெச்ஐவியோடைய அளவை நம்மளால் கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். மேலும் டி ஹெல்பர் செல்ஸோடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக்கலாம். இந்த சிகிச்சையின் மூலம் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நபர் ரொம்ப நாளுக்கு ஆரோக்கியமாக உயிர் வாழக்கூடும்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த ஹெச்ஐவி நோயாளி இந்த மருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து எடுத்துக்கணும். அவங்க ஒருவேளை இதை விடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உடம்புல இருக்கிற இந்த ஹெச்ஐவி வைரஸ் மீண்டும் வரும். அப்போ வரும்போது அதோடைய வீரியம் ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க.
இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 2 வகையாக வேலை செய்யுது. ஒன்று, ஹெச்ஐவி வைரஸோடைய மரபு அணு பாதிக்கப்பட்டவங்களுடைய மரபு அணுவில் மாற்றி எழுதாமல் தடுக்கிறது. இரண்டாவது, ஹெச்ஐவி வைரஸ்கள் உதிரி பாகங்களை தான் உருவாகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த உதிரி பாகங்கள் மீண்டும் ஒன்று சேராமல் தடுப்பதற்கு இந்த மருந்து உதவுது. இதனால் புதிய ஹெச்ஐவி வைரஸ் உருவாகுவது தடுக்கப்படுது. ஆனால் சிறிய அளவு ஹெச்ஐவி வைரஸ்கள் மனித உடம்புக்குள்ளார ஒளிந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அது இந்த மருந்து இல்லாத போது தனக்கு தகுந்த நேரம் வர வரைக்கும் காத்திருந்து திருப்பி புத்துணர்ச்சி பெற்று அதோடைய உற்பத்தியை தொடங்குது. இதனால தான் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் தொடர்ச்சியாக இந்த மருந்தை அவன் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வதற்கான தேவை நேருது. ஆனால் இந்த சிகிச்சை முறையில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, உலகத்தில் உள்ள எல்லா நோயாளிகளுக்கும் இந்த மருந்து போய் சேர்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் 70% பேர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்காங்க. அதில் 3ல் 1 நபருக்கு தான் இந்த மருந்து போய் சேருது. இந்த மருந்து எல்லா நோயாளிகளுக்கும் போய் சேருவதற்கு தடையாக விளங்குவது அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம். இது எந்த அளவுக்கு கடினமாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்லக்கூடிய யூஎஸ்லே இது மிக மிக கடினமான செயலாக இருக்குது. உலக அளவில் ஒரு வருடத்திற்கு ஹெச்ஐவியால் 10,000க்கும் அதிகமான நபர்கள் பலியாகிறாங்க. இதுவரை ஹெச்ஐவிக்காக கண்டுபிடிச்ச மருந்துகள் எல்லாமே அந்த வைரஸை கட்டுக்குள்ளே வைத்திருக்க மட்டும்தான் உதவுது. ஆனால் உண்மையான மருந்து என்பது அந்த வைரஸை முழுவதுமாக அழிக்கிறது இல்லையா? எல்லாருமே நம்பிக்கை கொள்வோம், நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கூடிய சீக்கிரத்தில் இதற்கான மருந்தை கொண்டு வருவாங்க. உலக அளவில் 70 மில்லியன் நோயாளிகள் இருந்த போதிலும் ஒரு நபர் குணமடைஞ்சாரு அப்படின்றது எவ்வளோ சிறந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 0 அப்படின்றது இருக்கிறதுக்கு பதிலாக 1ன்றது எவ்வளவோ மேலே இல்லையா? நிச்சயம் ஒரு நாள் ஹெச்ஐவியை நம்ம உடம்புல இருந்து முழுவதுமாக அகற்றுவதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். அதுவரை நம்பிக்கை கொள்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.